ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கு நாம பிளாக்செயின் அண்ட் கிரிப்டோவோட சம்பந்தப்பட்ட ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிரிப்டோல ஒரு நியூ லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப வாட் இஸ் தி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்? ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்ன என்று சொன்னா சிம்பிளா சொல்லணும்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா செல்ஃப் ரன்னிங் கம்ப்யூட்டர் அக்ரிமெண்ட் என்று சொல்லலாம். ஒரு டைம் கண்டிஷன் மெச்சாவிட்டு அப்படின்னா அங்க எக்ஷன் ஒட்டோவா நடக்கும். யாருமே மெனுவெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நோ மிடில்மேன், நோ டிலே. இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க, ஒரு பேங்க்ல லோன் எடுக்கிறீங்கன்னு சொன்னா அதோட ப்ராசஸ் HR, மேனேஜர், டாக்குமெண்ட் வெரிஃபை அப்படின்னு ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் அதுலயே போயிடும். ஆனா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல அதை எப்படி வைக்காங்க, அங்க கோடிங்ல எல்லாமே செட் பண்ணி வச்சிருப்பாங்க, ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை ஆனா உடனே இந்த கான்ட்ராக்ட் ஃபுல்ஃபில் ஆகிடணும் என்ற மாதிரி கோடிங் இருக்கு. அப்ப அந்த விஷயம் நீங்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன்னு சொன்னா கான்ட்ராக்ட் ஃபுல்ஃபில் ஆகிடும். இப்ப உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு கேம் விளையாடுறது சரியா. போன்ல எத்தனையோ ஆப்ஸ் இருக்கு, அதுல எத்தனையோ கேம்ஸ் இருக்கு. இப்படி கேம்ஸ் விளையாடும்போது கேம்ல ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படின்னு சொன்னா இந்த பிளேயர் வின் பண்ணா இந்த பிளேயருக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்கணும்னு ஒரு கோடிங் மூலமா செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப அந்த லாஜிக்கை தான் கிரிப்டோ வேர்ல்ட்ல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு இன்னும் ஃபர்தரா விளங்கணும் அப்படின்னு சொன்னா இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க, நீங்க ஒரு ரெண்டுக்கு ஒரு ஹவுஸ், ஸ்மார்ட்டான ஒரு ஹவுஸ் வச்சிருக்கோங்க. அதை 2 கொடுக்கும். அந்த ஹவுஸுக்கு ஒரு டிஜிட்டல் கீ வச்சிருக்கேன், ஒரு சிப் மாதிரி கார்ட் மாதிரி டிஜிட்டல் கீ வச்சிருக்கேன் சரியா. அந்த கார்ட்ல எல்லாமே செட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நீங்க உதாரணத்துக்கு அவர் அந்த ஹவுஸுக்கு ரெண்ட் பே பண்ணிட்டாருன்னு சொல்லி அந்த கார்ட் ஓட்டோவா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அவர் அந்த கார்ட்டை உங்களோட ஹோம் ஹவுஸ்ல டோரை ஓபன் பண்ணா அவங்க ஸ்கேன் பண்ணுறாங்க. அப்படி ஸ்கேன் பண்ணும்போது அங்க ரெண்டு பேமெண்ட் பண்ணிருந்தா மட்டும்தான் அந்த டோர் அன்லாக் ஆகும். அப்படின்னு சொன்னா அங்க ஆல்ரெடி அது அப்படி செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ரெண்ட் பே பண்ணிட்டு தான் இந்த டோர் அன்லாக் ஆகணும்னு சொல்லி. இது எப்படி வைக்காகுதுன்னு சொன்னா ஃபர்ஸ்டுக்கே கோட் என்ன செஞ்சிருப்பாங்க, டெவலப்பர் மூலமாக கோடிங் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படி உதாரணத்துக்கு ஏங்கிறவர் பே பண்ணாருன்னா பி என்கிறவர்கிட்ட அசெட் போகும். இப்படி போனா தான் இந்த டோர் ஓபன் ஆகணும் என்ற மாதிரி ஒரு கோடிங் செட் பண்ணி வச்சிருப்பாங்க சரியா. அதை டிப்ளே பண்ணுவாங்க. கோடிங் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதை பிளாக் செயின்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க சரியா. அப்படி பிளாக் செயின்ல பப்ளிஷ் பண்ணாங்கன்னு சொன்னா அதை யூசர்ஸ் என்ன செய்வாங்கன்னா இன்டராக்ட் பண்ணுவாங்க. அதாவது மெட்டாமாஸ்க் மாதிரி வாலெட்ல கிளிக் பண்ணி அதை இன்டராக்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்டராக்ட் பண்ணும்போது கண்டிஷன் மெச் ஆகுன்னு சொன்னா அப்பவே ஒட்டோவா அங்க கான்ட்ராக்ட் ஒர்க் ஆகும், அதாவது ஃபுல்ஃபில் ஆகும். இப்படி இந்த டிரான்சாக்ஷன், இந்த ரெக்கார்டு எல்லாமே எங்க என்ன செய்யணும், இந்த பிளாக் செயின்ல ஸ்டோர் ஆகும். அப்ப எல்லாருக்குமே தெரியும் இந்த பிளாக் செயின்ங்கிறது எவ்வளவு சேஃபான டெக்னாலஜி. இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே பிளாக் செயின்ல ஸ்டோர் ஆகிறதால அது சேக்கராகவும் பெர்மனண்டாகவும் இருக்க. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது என்று பார்த்தோம்னா கிரிப்டோல கிரிப்டோ டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, லெண்டிங் பரோவிங் நடக்கும்போது, NFT கேம்ஸ், சப்ளை செயின், இன்சூரன்ஸ், ஆன்லைன் போட்டிங், இப்படியான எல்லா விஷயங்களுக்கும் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் யூஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட பார்த்தோம்னா அதுல நிறைய அட்வான்டேஜ், இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட பார்த்தோம்னா அதுல அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு சரியா. இப்ப இதுல அட்வான்டேஜ் மட்டும் எடுத்தோம்னா ஆட்டோமேஷன், அதாவது இங்க ஆட்டோமேஷன்ல இருக்கிறதால கோடிங் மூலமா அது ஒட்டோவா நடக்கும். அப்ப இதுக்கு மெனுவலா வெரிஃபை பண்றதுக்கு சொல்லி இன்னொரு ஆள் தேவையில்லை. அதே மாதிரி ட்ரஸ்ட் இஷ்யூ இங்க இருக்க போறது. ஏன்னா இங்க கோடிங்ல லாஜிக்ல இருக்க போறதுங்கிறதால அது நம்பகத்தன்மையாக தான் இருக்கு. அதே மாதிரி இது டிரான்ஸ்பரன்சியா இருக்கு, அதாவது பிளாக் செயின்ல ஓப்பனா சேஃபாவும் செக்யூராவும் ஸ்டோர் பண்ணப்பட போகுது. ஆனா இங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னா டெவலப்பர் மூலமாக டெவலப் பண்ற அந்த கோடிங் இருக்கு தானே, அந்த கோடிங்ல ஏதாவது ஒரு பக் இருந்துட்டுன்னு சொன்னா இது அவ்வளவுமே ஸ்கேம் ஆயிடும். அதே மாதிரி ஒரு தடவை நீங்க பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா எக்காரணத்தை கொண்டு அதை சேஞ்ச் பண்ணவே முடியாது. அதே மாதிரி இதுல அவுட் சைடர்ஸ் டேட்டா தேவைப்படும். கிரிப்டோ வேர்ல்ட்ல இப்படியான பிரச்சனைகள் வரும்னு சொன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த கோடிங் எல்லாமே ரெடி பண்ணிட்டு பப்ளிஷ் பண்றதுக்கு முதல் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஹேக்கர்ஸ் கிட்ட, அதாவது ஹேக்கர்ஸ் ஹையர் பண்ணுவாங்க. ஹேக்கர்ஸை ஹையர் பண்ணி அவங்கள்ட்ட எரோரை டிடெக்ட் பண்ண சொல்லி அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்படி செய்யறதன் மூலமாக அதுல எரோர் இருந்தா அந்த எரோர் ஃபிக்ஸ் பண்ணப்படும். எல்லாமே பிட்காயின்ல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் யூஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிட்காயின்ல பேசிக்கான
டூல்ஸை வந்து செட் பண்ணலாம். உதாரணத்துக்கு பிட்காயின் டைம் ஒன்று வரக்குள்ள அதை லொக் பண்ற மாதிரி இப்படியான விஷயங்களை வந்து செய்யலாம். ஆனா எத்திரியம் மாதிரி அட்வான்ஸான ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல வந்து யூஸ் பண்ண இயலாது. அப்படி யூஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்படின்னு சொன்னா ரூட் ஸ்டாக் அதே மாதிரி லைட்னிங் நெட்வொர்க் மாதிரி டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிடும்டா பிட்காயின்லயும் நம்ம இதை ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஸோ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்னன்னா ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர் அக்ரிமெண்ட், ஜஸ்ட் கோடிங் மூலமா வந்து இது இருக்க போகுது. இதுல கிரிப்டோ சென்ட் பண்ணாலும் NFT செல் பண்ணாலும் ட்ரெண்ட் கொடுத்தாலும் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்க போகும். ஸோ இதுதான் கிரிப்டோல பேசிக் லாஜிக். இந்த மாதிரி கிரிப்டோட சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா எங்களோட கோயின்ரேட் அகாடமியோட டச்ல இருக்கு. தேங்க்யூ.